பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நமக்கு எதிராக கையெழுத்து இருந்ததாகவும் அந்த கையெழுத்தை எடுத்து நம் நடுவில் இராதபடி அதை சிலுவையில் ஆணியடித்து விட்டார் என்று கர்த்தர் கூறுகிறார். முதலாவதாக, பரம்பரையாக குடும்பத்தில் வரும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் என் தலைவிதி, என்ன செய்வது என்பார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்காதவர்களின் தண்டனையாகிய கையெழுத்தும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் மீது வந்து பலிக்கும் கையெழுத்தின் சாபங்கள். மூன்றாவதாக, பில்லி சூனியம், மந்திரவாதிகளின் மூலம் உங்களை கெடுக்கும்படியான கையெழுத்து. இப்படி உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டுள்ள எல்லா கையெழுத்துகளையும் சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே அழித்து விட்டார். நியாயப்பிரமாண கையெழுத்தும் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு விட்டது. உங்கள் தலையெழுத்து மாற்றப்பட்டு விட்டது. ஆம் தேவ பிள்ளைகளே, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்பது போல இன்றைக்கு மருத்துவமனைகளின் ரிப்போர்ட் வியாதியுள்ள மக்களை கலங்கவும் பயப்படவும் செய்கிறது. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், பிளட் ரிப்போர்ட் இப்படி சொல்லுகிறது என்று எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எழுதப்பட்டுள்ள மெடிக்கல் ரிப்போர்ட்டை குறித்து கலங்காதீர்கள். இப்படி உங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிற எல்லா ஆவிகளையும் பிசாசுகளின் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு கல்வாரி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் இயேசு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். சிலுவையின் மூலம் உங்கள் தலையெழுத்து மாறிவிட்டது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் விரோதமாயிருந்த கையெழுத்தையும் குலைத்து போட்டீரே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எழுதப்பட்டுள்ள ரிப்போர்ட்டுகளின் மூலம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள் மூலம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, தலையெழுத்தை மாற்றின தேவன் ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிற துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.